ஒண்ணுமே நீ பகடி திருநெல்வேலி அந்த பதத்தை அந்த நகைட்டிவ மாத்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதான் இப்ப கேக்குறீங்கல்ல அந்த கேள்வி எல்லாம் திருநெல்வேலியில வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க. அப்படி திருநெல்வேலியில வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. அதிகமா ரசிகர்கள் படங்களை பார்ப்பதும் அதிகமா இல்ல. ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, இங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில நடந்தா டைரக்டா அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது ஒரு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஆமா, நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகர்ல ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்ப திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இப்படி இருக்கும். பெருமளவு பேப்பர் நியூஸா இல்ல ஒரு செய்தி அங்க கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பல. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன் தான், நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு. ஓகேங்களா? தொடர்ந்து நடந்த நம்ம தேர்தல் மாணவர்களுக்கு எதிரான கொடுமைக்கெல்லாம் உடனே அதுக்கு பதிலடியா உடனே ட்விட்டர்ல பேசுறாரு. ஆனா 41 தொகுப்புகள் இருந்தாங்க. ஆனா மாரி செல்வராஜ் வந்து நாயே சொல்லலாம். இல்ல பதிவு நான் போட்டேன், ட்விட்டர்லாம் போட்டேன். இல்ல எனக்கு புரியல. எல்லாத்தையுமே மாரி செல்வராஜே பண்ணணும். இல்ல புரியல. இப்ப புரியுதா? அப்ப நான் கேட்டுவேன் நான் திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இல்ல நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாரி செல்வராஜ் வந்து உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. இல்ல திருப்பி இத்தனை பேர் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுவாங்க. நான் ட்விட் போட்டேன். இவ்வளவு பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேட்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அதாவது மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட தான் இந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா? நீங்க அதை செஞ்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சி கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுது சரியான சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்ல இப்படி சொல்றாங்கன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படைப்பு. எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்ப பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கும். இல்ல செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. நான் உட்கார்ந்து தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு புரியல. சமூக அரசியலை எடுத்துட்டு போற இளம் இயக்குநர்கள் இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டா யாரும் வரமாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து இல்ல என்கிட்ட இல்ல சொல்லிட்டு என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, ஒரு நல்ல படம் பண்ண ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோக்கி கேட்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா? இப்படி வேத்து உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல ஒரு படம்னா ஜாலி